ஆதார் வச்சிருக்கிற ஒவ்வொருவரும் கவனமாக பாருங்கள். பார்த்துட்டு தவறாமல் 4 பேர்த்தோட பகிர்ந்துக்குங்க. அதுவும் நம்ம ஜெம்சியின் குடும்ப உறவுகளிடம் முக்கியமான வேண்டுகோளாக வைக்கிறேன். வருகிற 14/6/2024க்குள்ளே தன்னுடைய அடையாள அட்டை, இருப்பிடச் சான்றிதழ் இது 2க்குமான அப்டேஷனை நீங்கள் செய்தாகணும். யார் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக எந்த ஒரு புதுப்பித்தல் பணியும், அதாவது எந்த ஒரு அப்டேட்டும் செய்யாமல் இருக்கிறவங்க, மொபைல் நம்பரை நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க அது கணக்கில் வராது. அட்ரஸ் ப்ரூஃபோ, ஐடி ப்ரூஃபோ, டேட் ஆஃப் பர்த்தோ, பேரில் ஸ்பெல்லிங்கோ அப்படி ஏதாவது ஒன்று மாற்றி இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாதவங்க கட்டாயம் செய்யணும். ஒருவேளை உங்களுக்கு அது இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மை ஆதாருங்கிற நம்மளுடைய மத்திய அரசுடைய வெப்சைட்டில் உள்ளே போய் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். முதல் பக்கத்திலேயே அப்டேட் பண்ணுறதுக்கான டேட்டு ரெட் கலரில் உங்களுக்கு காண்பிக்கப்படும். ஸோ அப்படி இருக்கிறவங்களும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் அப்டேட் பண்ணலையா அப்படின்னு நிறையா பேருக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ அவங்க லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். போதிய அளவுக்கு நம்மக்கிட்ட இணைய அறிவு இல்லாதவங்க ஒரு பொது சேவை மையத்தை அணுகி கூட நீங்கள் உங்களுக்கு அப்டேஷனுக்கான ரெக்வஸ்ட் வந்திருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கங்க. வருங்காலங்களில் ஆதார் செயலிழப்பை தவிர்த்துக்குங்க. முதல் கட்டமாக இந்த டேட்டுக்குள்ளே பண்ணையில் இலவசமாக பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்களே இணையத்தில் செய்துக்கு போகுது. ஒரு பொது சேவை மையத்தை அணுகும்போது அவங்க ஏதாவது சார்ஜ் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 4 பேர்த்தோட தவறாமல் பகிர்ந்துங்க. நான் உங்கள் குரு. நன்றி, வணக்கம் மக்களே.